கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் நகர பகுதிகளில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைத்து கூட்டுறவு சங்க நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசாக பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு இவைகளுடன் முழு கரும்பு ஒன்றும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள நியாய விலை கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுடன் வேட்டி மற்றும் சேலை வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக கோபிச்செட்டிப்பாளையம் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பினை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டுறவு சங்கங்களின் சார் பதிவாளர் ஆர். சுரேஷ் தலைமையில் பொது மேலாளர் சோமசுந்தரம் மற்றும் கோபி பொது விநியோக திட்டம் சசிரேகா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் கோபி நகர செயலாளர் என்.ஆர். நாகராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் விலையில்லா வேட்டி சேலைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.